பாக்குறீங்க. மேஷத்திற்கு யாரு அவயோகியாக வருகிறார்? அவயோக பலனை யார் செய்ய போறாருன்னா, இந்த 3ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியமும் 6ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் தான் முழு அவயோக கிரகம். இதுதான் முழு அவயோக கிரகம். இது பொதுவான விதியின் அடிப்படையில புதனே மேஷத்தில் பிறந்தவருக்கு முழு அவயோக கிரகம். அப்ப இந்த புதன் தசை வருது, இல்ல புதன் புத்தி வருது. இந்த புதன் தசை புதன் புத்திகள்லாம் ஜாதகர் நல்ல ஒரு ஃபேவர் பண்ணணும். ஏன்னா புதன் தான் ஜாதகத்திற்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும். அது போல எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொடுக்கணும், புகழ் கொடுக்கணும், தைரியம் கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும், கூட பிறந்தவர்களா லாபத்தை எல்லாம் கொடுக்கணும். அப்ப இந்த புதன் நன்மை செய்யணும். இந்த லக்ன அவயோகி நன்மை செய்யணும். இதற்கு என்ன விதி வருகிறது? சூரியன் குரு, இந்த 2 கிரகங்கள், சூரியன் குரு, இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று புதனை தொடர்பு கொள்ளணும். அல்லது ஒரு உதாரணத்திற்கு புதன் இங்க இருக்கலாம், குரு இங்க இருக்கலாம், நீசபங்கம் பெற்று இருக்கலாம். அது போல புதனே இங்க இருக்கிறார்னா சூரியன் இந்த இடத்தில் அஸ்தங்கம் செய்திருக்கலாம், உடன் குரு பார்வையில் இருக்கலாம். இது போல லக்ன அவயோகி புதனை குரு சூரியன் சூழ்ந்து குரு சூரியனுக்கு ஸ்தான பலம் கிடைத்திருந்தால் இந்த புதன் யோகம் பண்ணுவார். எப்படி எல்லாம் யோகம் பண்ண முடியும்னா, நல்ல வேலை வாங்கி கொடுப்பார், எல்லா எதிரியும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், புகழை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார் ஜாதகருக்கு. அப்ப இந்த புதன் சூரிய குரு தொடர்பை பெற்று ஸ்தான பலத்தை பெற்ற குரு சூரியன் இருந்தா மேஷ லக்னக்காரருக்கு புதன் யோகம் செய்யும். புதன் அவயோகம் செய்யாது, புதனினால் யோகம் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். இப்ப மேஷ லக்னக்காரரு புதன் தசையில் நல்ல பலனை அனுபவிப்பார். எப்படி எல்லாம் பண்ணுவார்? ஆதிபத்தியத்தின் வாயிலாக வேலை வாய்ப்பு, புகழின் மூலியமாக கௌரவத்தை பெறுவார். அதுபோல